ஹலோ ஹை மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் எப்படியாவது ஹீசாங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீசாங்க்கு பிடிச்சதை போய் ஹீரோட போய் கேட்கும்போது ஹீரோ மேஜிக்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே மேஜிக்கை நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டாங்க. பட் என்னன்னா ஹீரோக்கே மேஜிக் பண்ண தெரியாது. ஸோ நிறைய புக்ஸ் வச்சு மேஜிக் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக கற்றுக்கிறாங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு போய் சொல்லிக் கொடுக்க போகும்போது வீட்டில் ஹீரோயினோட அக்கா இல்லை எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் அக்கா தேட்டரில் போய் மூவி பார்க்கறதுக்காக போயிருக்கா. ஆனால் அவள் இதுக்கு முன்னாடி அப்படி நடந்துக்கிட்டதே கிடையாது. பணம் வேஸ்ட்டாக போகும்னு சொல்லிட்டு போவே மாட்டான். ஆனால் இப்போ போயிருக்கான்னு சொல்லும்போது அப்படியே நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் ஆடுறாங்க. எல்லாமே ஹீரோ பார்த்த வேலை தான். ஏன்னா ஆஃபீஸில் ஆல்ரெடி ஹீரோயினோட அக்காட்ட 3 டிக்கெட் கொடுத்துட்டு நீ இந்த 3 மூவியும் பார்த்துட்டு வா, ஆனால் இந்த டிக்கெட்டை சேல்ஸ் பண்ணக்கூடாது, நான் மூவியை பற்றி கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அக்காவை பிளான் பண்ணி அங்கே அனுப்பி விட்டுட்டு இங்கே வீட்டில் ஹீரோயின் கூட தனியாக இருக்கலாம்னு சொல்லி தான் ஹீரோ இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்ததுமே ஹீரோ கற்றுக்கிட்ட ஒரு மேஜிக்கை ஸ்டிக் வச்சு செஞ்சு கட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அதில் ஒரு நெருப்பு வருது, ரெண்டாவது அதில் பூ வருது மாதிரி செஞ்சு கட்டுறாங்க. இதை பார்க்குற ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. இங்கே ஹீரோவும் இப்போ தெரியுது எதுக்கு காலேஜ் டைமில் ஹைஃபாக்காக ஹீசாங் அந்த அளவுக்கு மேஜிக் கற்றுக்கிட்டான்னு சொல்லிட்டு இதை காட்டுறதுனால ஹீரோயின் எந்த அளவுக்கு ஹாப்பியாரா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின்கிட்ட கேட்காங்க, என் கூட அன்றைக்கி நைட்டு வீட்டில் ஸ்டே பண்ணதுக்கு ஹீசாங் ஏதோ ஒன்று சொன்னானான்னு சொல்லும்போது இல்லை அன்றைக்கி நான் சொன்னதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உங்ககிட்ட ஹைஃபா எதுவும் சண்டை போட்டாங்களா என்னன்னு கேட்கும்போது நானும் ஹைஃபாவும் ஒன்றா இல்லை, நாங்கள் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணியாச்சு, இனி நாங்கள் செய்கிறது நடக்காத ஒன்றுன்னு சொல்லும்போது ஒன்னாலையா நீங்கள் 7 வருஷமாக டேட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி பேசாத, அதை அப்படியே முடிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டையும் ஹீரோ பேசி முடிச்சிருந்தாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அக்காவை பார்த்தானா மூவி 3 டிக்கெட்டில் கொடுத்ததுல 2 இது பார்த்துட்டாங்க போல். இன்னொன்று என்ன பண்ண மூவி பார்க்கறதுக்கே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நினச்ச மாதிரியே அந்த டிக்கெட்டை இன்னொரு பொண்ணுகிட்ட போய் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீசாங் வரான். ஸோ ஹீசாங்கை பார்த்த உடனே அந்த பொண்ணுகிட்ட வளவலன்னு பேசாமல் அந்த டிக்கெட்டை கொடுத்து அனுப்பி விட்டுருந்தாங்க. ஹீசாங்கும் உன்னோட ஃப்ரெண்டாக என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஜஸ்ட் இப்போ தான் இங்கே தான் பார்த்தேன், சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லும்போது இங்கே ஒரு மூவி பார்க்க வந்தேன், ஆக்சுவலாக அந்த மூவி ஏதோ டிசைனர் பற்றி தான் இருக்குமா, ஸோ அதான் அதை பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்கன்னு சொல்லும்போது அந்த மூவியை பற்றி ஆல்ரெடி இங்கே ஹீரோயினோட அக்காவுக்கு தெரியும் போல் அதை பற்றி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவனுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, இப்படி டிசைனர் ஒர்க்கை பற்றி ஹீரோயினோட அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீசாங் ஆஃபீஸ்க்கு போகிறப்போ லைட்லாம் ஆஃப் ஆகிருக்கு. ஹீரோயினோட பேரை சொல்லிக்கிட்டே ஆன் பண்ணால் அங்கே ஹீரோயின் ஒரு மெஜிஷியன் மாதிரி கெட்டப் போட்டுட்டு வந்து இன்னைக்கு இந்த மேஜிக் ஆஃப் லவ் ஷோவுக்கு வந்திருக்கு, எல்லாருக்கும் வணக்கம், ஃபஸ்ட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லியும் ஹீசாங்கே கொஞ்சம் ஆச்சரியத்தில் அந்த சீட்டில் போய் உட்கார்ந்தாங்க. இந்த லைஃப்பில் எல்லாருக்குமே லவ்ங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தானேன்னு சொல்லும்போது ஹீசாங்கும் ஆமாம் அந்த லவ் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன், அதுவும் இந்த ஸ்டிக்கை வச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த ஸ்டிக்கை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நெருப்பு கொண்டு வரா. இதெல்லாம் ஹீசாங்கும் ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்ததாக உங்களுக்காக ஒரு பூ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பூ கொண்டு வரதப்போ திடீர்னு அந்த நெருப்பு பற்றி கையில் காயமாயிடுது. ரொம்ப பெருசாக லைட்டாக தான். இங்கே ஹீசாங்கும் அதுக்கப்புறம் அதுக்கு மருந்து போட்டு விட்டு அதே ஸ்டிக்கை வச்சு அவனுக்கு அதே மேஜிக் தெரியும் போல். ஸோ அந்த நெருப்புலேருந்து அந்த பூவையும் அழகாக செஞ்சு காட்டுறான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு எனக்கு தான் செய்ய வரல, எனக்கு ஹீரோ நல்லா தான் சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி சொல்லும்போது ஹீரோ உனக்கு சொல்லி தந்தானா, ஆமாம் அவங்ககிட்ட தான் நான் போய் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறப்போ அவங்க தான் உங்களுக்கு மேஜிக் பிடிக்குன்னு சொன்னாங்க, அதே மேஜிக் அவங்களுக்கும் தெரியும்னு சொன்னாங்க, ஸோ அவங்க தான் எனக்கு சொல்லி தந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீசாங்க்கு நல்லாவே தெரியும் ஹீரோக்கு எந்த மேஜிக்கும் தெரியாது, ஹீரோயினுக்காக தான் அந்த மேஜிக்கை ஹீரோயினுக்காக கற்றுக்கிட்டு செஞ்சு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீ இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கியா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறதா இருக்கும், ஹாக்கி கேம் பார்க்க போகிறோம், ஸோ நீ என் கூட வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீசாங் கேட்கும்போது ஹீரோயின் என்ன மாட்டேன் நான் சொல்ல போகிறேன், கண்டிப்பாக நான் உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து கிளம்பி ஹீரோக்கு தான் கால் பண்ணுறான். அங்கே ஹீரோ மீட்டிங்கில் இருக்காங்க. கால் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணி ஆகணும், இங்கே என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வைக்கிறதுக்காக ஹாக்கி கேம் பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த கேமை பற்றி எதுவுமே தெரியாது, உங்களுக்கு தெரியும் தானே எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஹீரோக்குமே தெரியாதான், நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, ½ அன் ஹவரில் அந்த கேமை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் இருக்கிற எல்லா லாயர்ஸ்டையும் இன்னி 25 மினிட்ஸில் எனக்கு ஹாக்கி கேம் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு மீட்டிங்கை கேன்சல் பண்ணி அனுப்பி விட்றாங்க. அங்கே வெளியே போனதுமே ஹீரோயினோட அக்காவும் அதுக்குள்ளே மீட்டிங் முடிஞ்சிட்டா என்னன்னு சொல்லி கேட்கும்போது அந்த லாயர்ஸும் இல்லை திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஹாக்கி கேமை பற்றி டீட்டெயில்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே அங்கே ஹீரோவை பார்த்து பேசலான்னு வந்திருக்கிற ஹைஃபாவோட காதலையும் விடுது. ஹைஃபாக்கும் புரியுது ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஹீரோ இந்த வேலை பார்க்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறப்போ ஹைஃபா போய் மீட் பண்ணி பேசுகிறான். நீ இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியுதா, அவள் இப்போ ஹீசாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவளுக்காக நீ எது செஞ்சாலுமே அது இப்போ தேவையில்லாதது தான், புரியுதான்னு சொல்லும்போது ஹீரோ இப்படி தான் பேசுவான்னு சொல்லிட்டு கண்டுக்கிடாமல் போகிறாங்க. நீ தொடர்ந்து இதே வழியை எனக்கு தந்துட்டு இருந்தேன்னா அதே வழியை நான் திருப்பி தர வேண்டியது வரும்னு சொல்லும்போது என்ன சொல்கிறேன், ஆமாம் நான் இப்போ ஹீசாங்க பிரேக்கப் பண்ண சொன்னால் கண்டிப்பாக ஹீரோ என்னை பிரேக்கப் பண்ணிடுவான்னு சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை
நம்பிக்கை இருக்குது. ஹீசாங் உனக்காக அவனோட லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது, வேணும்னா பாக்கியா நான் முக்கியமாக ஹீரோயின் முக்கியமானு சொன்னால் கண்டிப்பாக என்ன தான் சூஸ் பண்ணுவான்னு சொல்லும்போது, ஹீரோவும் நீ எப்படி ஒரு மோசமான கேரக்டர் பொண்ணு பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா, ஃபாஸ்ட்டில் இருந்து உன்னோட லவ்வை உன் கூட வச்சுக்கிட முடியலன்னு சொல்லிட்டு இப்போ அந்த செல்ஃபீஸ்க்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுற புரியுதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தில் பேசும்போது அவளுக்கே திடீர்னு நம்ம தப்பாக பேசிட்டோன்னு சொல்லி புரியுது. ஸோ ஹீரோ ஒர்க் பண்ணிவிட்டு இல்லை நான் பேசின தப்பு தான், என்னை தப்பாக நினச்சிக்கிடாத, என்னை விட்டு போகாதன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அழ ஆரம்பிச்சிருந்தா. ஹீரோவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை இப்படி பேசுகிறேன்னு எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவளை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படியே இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ஹாக்கி கேம்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க போல். ஹீரோயின் அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி பேசியிருப்பா போல். ஏன்னா ஹீரோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அவங்களும் ஹீரோயினை கொஞ்சம் பெருமையாக ஹீசாங்கிட்ட பேசிட்டு போகிறாங்க. ஹீசாங்கும் இதை பார்த்துட்டு என்னால் நம்பவே முடியல, உனக்கு இந்தளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. எப்படியும் அந்த மேஜிக்கு ஹீரோ சொல்லி தந்த மாதிரி இதுக்கும் ஹீரோ தான் உனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிடாதுன்னு சொல்லும்போது அவளும் அப்படியே சைலண்டாக இருக்கா. அவனுக்கும் புரியுது ஹீரோயின் தனக்காக நிறைய எஃபெக்ட் போட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் இப்படிலாம் செஞ்சதில் கொஞ்சம் அவனுக்கு டச் ஆகி ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறப்போ வழக்கம் போல் ஹைஃபா இவனை தேடி வந்துடுதான். இவன் கிஸ் பண்ண போகிறப்போ ஹைஃபாவை பார்த்ததுமே ஹீரோயினை அப்படியே தள்ளி விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹைஃபா பக்கத்தில் போய் நிற்கான். ஹீரோயினுக்கு இது கொஞ்சம் சேட் ஆகிடுது. ஹைஃபாவை பார்த்துட்டு என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா என்ன, இரு நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போக சொல்கிறதுக்காக வரும்போது ஹீரோயின் அதுக்குள்ளே இல்லை நான் போய்க்கிறேன், நீங்கள் 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிருதா. ஆனாலும் அவளுக்குள்ளே ரொம்ப ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தன்னை தள்ளி விட்டுட்டு ஹைஃபா பக்கத்தில் போய் நின்னுது. ஸோ இந்த டைம் கரெக்டாக ஹீரோட்டிருந்து கால் வருது. எப்படி இன்றைக்கி நான் அந்த கேமை பற்றி தந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவங்க எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசினாங்கன்னு சொல்லும்போது, அப்போ கண்டிப்பாக ஹீசாங்க்கு நீ அவனுக்காக செஞ்ச எஃபெக்ட் எல்லாமே அவனை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படி தானேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஆமாம் நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு அதே இடத்துல ரொம்ப கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹீரோவும் ரிட்டர்ன் கால் பண்ணால் ஹீரோயின் அட்டன் பண்ணல. ஸோ 2வது ஹீரோயினோட அக்காவுக்கு கால் பண்ணி ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாளான்னு சொல்லி கேட்கும்போது அவள் இன்னும் வரலே பாஸ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அவட்ட பேசினேன், அவள் கொஞ்சம் வியர்டாக பேசினா அதான் கேட்கன்னு சொல்லும்போது, அவள் இப்போ ஹீசாங் கூட டேட்டிங் போயிருப்பா. ஸோ அவங்க கூட இருக்கிற டைம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணனா அவள் பேசுகிறது நம்மளுக்கு வியர்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோவும் ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கரெக்டாக ஹீரோயினும் வீட்டுக்கு வரா. ஆனால் அழுத்துட்டே வரா. இங்கே ஹீரோயினோட அப்பாவும் அக்காவும் கேட்டால் ஹீரோயின் என்னன்னு சொல்ல மாட்டா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அழுத்துட்டே போயிருந்தான். ஆனால் ஹீரோயினோட அக்காவுக்கு தெரியுது ஹீசாங் கூட ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் இருக்கிற டைம் ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் புதுசாக வரான். ஹீரோயினோட அக்காவும் என்ன விஷயம், ஏதாட்டு கேஸா, ஏதாட்டு அப்பாயின்மெண்ட் இருக்கா சொல்லுங்கள் நான் உங்களை பார்க்க வைக்கேன்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை நான் இங்கே லாயராக ஒர்க் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லும்போது, லாயரா நல்ல வேலை என் கண்ணில் பட்ட நீ இங்கே வா, ஃபஸ்ட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சி இப்போமே தப்பிச்சு ஓடி போயிரு, இங்கே மாட்டிக்கிட்டேன்னா உன் கதை அவ்வளோதான் சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருக்காங்க. ஹீரோக்கு ஆல்ரெடி இந்த பையனை பற்றி தெரியும் போல், என் பேர் ஷியாகோ, நீங்கள் வரமாட்டேன்னு நினச்சேன் நான் வந்துட்டேன் பரவாயில்ல வான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த பையனை இன்ட்ரோ கொடுக்காங்க. சைனீஸ்லேயே டாப் 10 பார் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸில் வந்திருக்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அக்காட்டையும் சுற்றி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹீரோயினோட அக்காவும் வெளியே வந்துக்கிட்டு அதுவும் அந்த பக்கம் ஹோட்டல் இருக்குது, இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, இந்த பக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவனுக்கு அது கொஞ்சம் குழம்புது. சரி விடு உன்னை நானே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுற இடம் எந்த இடம்னா ஹீசாங்கோட ஆஃபீஸ் முன்னாடி தான். எனக்கு இங்கே ஒரு வேலை இருக்குது, ஸோ இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் நீ சுற்றி பாரு நான் அதுக்குள்ளே வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீசாங்கை பார்க்க தான் போயிருக்காங்க. இன்றைக்கி ஹீரோயின் வரல போல், ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கா. ஸோ ஹீசாங்கை பார்த்ததுமே திட்ட தான் செய்கிறாங்க. ஆமாம் என் தங்கச்சி என்ன பண்ணீங்க, போகும்போதே சிரிச்சுட்டு போனால் ஆனால் வரப்போ அழுதுட்டு வந்தா, என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டா, ஆனால் எனக்கு தெரியும் அதுக்கு ரீசன் நீங்களாக தான் இருக்குன்னு சொல்லி திட்டும்போது ஹீசாங்க்கும் அவன் செஞ்சது தப்புன்னு தெரியுது. ஸோ என் மேலே தான் தப்பு, நான் அதனால தான் அவள் ஃபீல் பண்ணியிருப்பான் சாரின்னு சொல்லும்போது கரெக்டாக ஹீரோட்டிருந்து கால் வருது, எங்கேயும் பெறாத உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீசாங் ஃபோன் காலை கட் பண்ணதுமே ஹீரோயின் அக்காவும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் இனி எந்த அளவுக்கும் என் தங்கச்சி இப்படி அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீசாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நீ இப்போது உன்னோட ஒர்க் ஹவர்ஸில் இங்கே சொல்லாமல் வந்திருக்கியா என்னன்னு சொல்லும்போது, அது எதுக்கு இப்போ பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை இப்போ என்கிட்ட ஃபோன் காலில் பேசினது ஹீரோ தான், என்னை பார்க்கறதுக்கு வாரான்னு சொல்லியிருக்கான், இன்னது மீட்டிங்கை விட்டுட்டு இங்கே வராரா போச்சு, இப்போ நான் இங்கே தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவள் கிளம்பி போகிறதுக்குள்ள அதுக்குள்ளே லிஃப்ட்டில் ஹீரோ வந்திருக்கிறது தெரியுது. ஸோ அங்கேயே ஒரு பக்கத்தில் ஒரு ரூமில் போய் ஒழிஞ்சுக்கிறா. ஆனால் என்னன்னா அவன் கீழே விட்டுட்டு வந்த அந்த ஷியாகோ பையனை ஹீரோ பார்த்துட்டாங்க போல். ஸோ ஹீரோயினோட அக்கா இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக அவளை கூப்பிடையும் அவளும் மாட்டிக்கிறா. ஃபஸ்ட் இங்கேருந்து 2 பேரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அங்கே அனுப்பி வச்சுட்டு ஹீசாங்கிட்ட தான் தனியாக போய் பேசுகிறாங்க. நேற்று ஐஃபா வந்து என்னை மிரட்டுனா, நீ ஹீரோயினை பிரேக்கப் பண்ணணும்னு அவள் சொன்னானா கண்டிப்பாக நீ செஞ்சுருவேன்னு சொன்னான். அவள் சொன்னா நீ சேவியா என்னன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கும் ஹீரோயினுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும், ஸோ நான் அவட்ட சொல்லிடுவேன், நீ இதை நினச்சி ஒரி பண்ணிக்கிட வேண்டாம், எனக்கு ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் ரொம்பவே இன்னசென்ட், மற்ற பொண்ணுங்களை
மாதிரி கிடையாது. ஸோ ஹைஃபாக்காக அவளை யூஸ் பண்ணிக்கிடாதுன்னு சொல்லிட்டு அழுத்தி ஹீசாங்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து அடுத்ததாக ஹீரோயினை பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கனால அவங்க அப்பா எப்படியோ சமாதானப்படுத்தி வா வெளியே போய் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஏதோ ஐஸ் ரிலேட்டடாக ஏதோ ஃபுட்டு அது சாப்பிடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைம் கரெக்டாக அதே ஃபுட்டை வாங்கிட்டு வந்து ஹீரோ நிற்காங்க. ஸோ அப்படியே அந்த ஃபுட்டை சாப்பிட போகும்போது ஹீரோயினுக்கு தெரியாமல் அவங்க அப்பாட்ட கேட்காங்க, இப்போ ஹீரோயின் ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா என்னென்னா அவள் ஓகேலாம் கிடையாது, இன்னும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா, எதையோ நினச்சிட்டு நீங்கள் 2 பேரும் பேசுங்க நான் வாரேன்னு சொல்லிட்டு போகும்போது பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்க்கல, பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து பார்க்காங்க என்ன அப்படின்னு ஹீசாங் மேலே கோவத்தில் பேசிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி ஹீரோ வரும்போது ஏதோ சாக்லேட் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த ஐஸ் மேலே போட்டு கொடுக்காங்க. ஹீரோயினும் அதை ரொம்ப ஆசையாக சாப்பிட்றாங்க. இது தூரத்தில் நின்று ஹீரோயினோட அப்பா நோட் பண்ணுறாங்க. ஒரு டைம் ஹீரோ கூட ஒரு சின்ன பையன்ட்ட சாக்லேட் தான் சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க, அதையும் கவனிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது ஹீரோவுக்கு ஹீரோயினை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோ என்னன்னா எனக்கு ஹீசாங் கால் பண்ணா, நீ ஏதோ தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு இல்லாததை சொல்ல, பதிலுக்கு ஹீரோயினும் இல்லை எனக்கு தெரியும் ஹைஃபா அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இதை என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு தன்னை சமாதானம் படுத்திக்கிறா. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃபோனுக்கு இன்றைக்கி டான்ஸோட பேட்டேன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ அந்த பையனை பார்க்கறதுக்காக ஹீரோவோட கார்லேயே சேர்ந்து போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த டான்ஸனுங்கிற பையனுக்கு மன வளர்ச்சி குறை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு ஹீசாங் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு டைம் ஹீரோயினையும் கூட்டிகிட்டு அந்த பையன் கூட இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் அந்த பையன்ட்ட நல்லா பேசுவாங்க போல். ஸோ இந்த பேட்டேன்னு ஒன்று அந்த பையனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த பார்த்தோன்னா அந்த பையன் ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் என்னன்னு போய் கேட்குறப்போ தான் தெரியுது ஹீசாங் ஆல்ரெடி இவனோட பேட்டே அன்றைக்கி ஏதோ டைப்பான்னு சொல்லிட்டு ஒரு பார்க் பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அவங்க என்னை கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபீலிங்காக இருக்காங்க. ஸோ இதை பார்க்குற ஹீரோயின் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தங்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிறப்போ ஹீரோவும் சொல்கிறாங்க, நீ இதை பற்றி கொஞ்சம் ஹீசாங்கிட்ட கால் பண்ணி சொன்னேன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஹீசாங்க்கு கால் பண்ணி நான் இப்படி டான்ஸாக நான் பார்க்க வந்தேன், நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஹீசாங்கும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியாச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட் அங்கேருந்து அந்த பார்க்குக்கு தான் போகிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ஹீரோயினும் அந்த டான்ஸனும் அங்கே தான் இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அந்த பையன் கையில் இருந்த பலூன் என்னென்னா திடீர்னு பறந்து போயிடுது. ஹீரோயினை வேறு வாங்கி தரேன்னு சொல்லும்போது அந்த பையன் இல்லை எனக்கு அதான் வேணும்னு சொல்கிறான். சரி நீ எனக்காக இங்கேயே வெயிட் பண்ணு, நான் மேலே போய் அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அந்த பையன் அந்த இடத்துல காணலை. ஸோ ஹீரோயினும் எல்லா பக்கமும் தேடி பார்க்காங்க, அந்த பையன் கிடைக்கலன்னு உடனே ஹீசாங்க்கு கால் பண்ணி சொல்லியாச்சு. ஹீசாங்கும் ஏதோ பதட்டத்தில் வந்து ஹீரோயின்ட்ட தான் கேட்காங்க, எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் தேடுறேன்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் நானும் வரேன்னு சொல்லும்போது இனி நீ வந்து என்ன பிரயோஜனம், அதான் கூட்டிகிட்டு வந்த பையனை தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விட்டுட்டு அங்கே அந்த பையனை தேடுறதுக்கு போயிடுறாங்க. ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கு அந்த பையனை தொலைஞ்சதுலேருந்து. ஸோ நைட் டைம் ஆகுது, அது வரைக்கும் அந்த பையனும் கிடைக்கல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவுக்கு தான் கால் பண்ணி நான் அப்படி கூட்டிகிட்டு வந்த பையன் திடீர்னு தொலைஞ்சு போயிட்டான், உங்களுக்கு நிறைய போலீஸ் தெரியும் தானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கேட்டு அப்படின்னு சொல்லும்போது சரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோயினும் ரொம்ப கதறி அழுதுட்டு இருக்கா. பக்கத்தில் ஹீரோ தான் ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் போலீஸ்லேருந்து கால் வருது, அந்த பையன் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோ அனுப்பின போலீஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பக்கத்தில் ஏதோ பாத்ரூம் சைடு தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான், அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க கிளீனிங் ஸ்டாஃப் தான் கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீசாங்கும் வந்ததுமே அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினும் பேசணும்னு போனால் ஹீரோயினை கண்டுக்கிடவே இல்லை. நடுவில் ஹீரோ தான் அந்த பையன் தொலைஞ்சு போனதில் நீ கவலைப்பட்டதை விட ஹீரோயின் தான் அதிகமாக கவலைப்பட்டா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கோவத்தோட சொல்லும்போது பக்கத்தில் ஹீசானும் கோவத்தில் ஹீரோவை முறைச்சி பார்க்கான். ஹீரோயின் தான் இல்லை நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்கிட வேணாம், நீங்கள் ஃபஸ்ட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீசாங் அனுப்பி வைக்கா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீசாங் தனியாக போய் பாரில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோ வந்ததுமே நீ இப்போ ஹீரோயினை பற்றி தான் பேசணும்னு வந்தேன்னா அதை பற்றி பேசாத, எனக்கு அந்த மூடு இல்லைன்னு சொல்லும்போது ஓ நீ ஹாப்பியாக இருக்கிற டைம் மட்டும் நான் ஹீரோயினை பற்றி பேசணும், இதே மாதிரி டைம்லாம் நான் ஹீரோயினை பற்றி பேசக்கூடாதா என்னன்னு சொல்லும்போது சரி ஓகே சொல்லு என்ன பேசணும், அந்த ஹீரோயினை பற்றி தானே. ஆனால் எனக்கு ஒன்று தான் புரியலை, அவள் உன்ட்ட கொஞ்ச நாளைக்கு வேலை பார்த்துட்டு இருந்தா, அவ்வளோதான் அவங்க 2 பேருக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப், ஆனால் நீயே அவளை பற்றி அந்தளவுக்கு கவலைப்படுதுன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது ஏன்னா எனக்கு ஹீரோயினை பிடிக்கும், எனக்கே தெரியாது என்னை விட அதிகமாக நான் ஒருத்தங்களை விரும்புகிறேன்னா அது ஹீரோயினாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை நானும் ஐஃபான் டேட் பண்ண இந்த டைம் எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஐஃபா பிடிக்குங்கிறது, அதை நினச்சி நான் வருத்தப்பட்டுட்டும் இருந்திருக்கேன். ஆனால் இப்போவும் உனக்கு ஐஃபா தான் பிடிக்கும்னா நீ ஹீரோயினை டேட் பண்ணுறது பெரிய தப்பு. அவள் இப்போ ரீசெண்ட் டைமில் உன்னால் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா, நீ தொடர்ந்து அவளை இந்த விதத்தில் தான் ட்ரீட் பண்ணனா உனக்காக நான் ஹீரோயின்ட்ட இனி நான் போய் பேச போகிறது கிடையாது, நீ தொடர்ந்து இப்படி தான் செஞ்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உன்ட்டு ஹீரோயினை பிரிச்சிடுவேன்னு சொல்லிட்டு
இப்போ ஹீரோ வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. ஆக மொத்தம் 2 பேர் லவ்வையும் இன்னொருத்தவங்க கூட சேர்த்து வைக்கிறதுல 2 பேருமே குறியாக இருந்துட்டு இருக்காங்க. இங்கே ஹீசாங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீசாங் ஆஃபீஸில் இருக்கிற ஹீரோயினும் அந்த டான்சன் பையனும் தொலைச்சதுனால ஹீசாங் கோவத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதாட்டி செஞ்சு ஹீசாங்கை பேச வைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆனால் பதிலுக்கு ஹீசாங் என்னென்னா கோவத்தில் தான் இருக்கான். அந்த டைம் ஹீரோயின் முன்னாடியே ஐஃபாட் இருந்து ஃபோன் கால் வருது தனியாக மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்கு தெரியுது ஐஃபானு. ஆனால் ஹீரோயின்ட்டே எனக்கு முக்கியமான வேலைக்கு உன்ட்ட நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹைஃபாவை பார்க்கறதுக்காக போயாச்சு. பட் இப்படியெல்லாம் ஹீசாங் செய்கிறதுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்கிறது அவனுக்கு இப்போ தெரியல. ஸோ இப்போது ஹைஃபாட்ட போய் பேசுகிறப்போ நீ சொன்னால் நான் ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிடுவேன்னு எதுவும் ஹீரோட்ட போய் சொன்னியா? நான் ஹீரோயினை பிரேக்கப் பண்ணணும்னு எதுவும் திங்க் பண்ணிட்டு இருக்கியா? ஏன்னா நான் அவளை டேட் பண்ணதுக்கு ரீசனே நீ தான் சொல்லும்போது பதிலுக்கு அவனா வழக்கம் போல் அழுதுகிட்டு இல்லை எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியல, நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல, ஹீரோ எனக்கு திரும்ப வேணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த அளவுக்கு மோசமான முறையில் நடந்துக்கிட்டேன், இதில் வேற எனக்காக உன்னையும் ஹீரோயினும் வேற யூஸ் பண்ணிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு சாரி கேட்கும்போது பதிலுக்கு ஹீசாங்க என்னன்னா இல்லை தப்பு உன்னோடது கிடையாது, உனக்கு எப்பவும் ஹீரோ தான் சரியாக இருப்பான்னு நினச்சது தான் என்னோட தப்பு, உனக்கான கேரிங்கும் இம்பார்ட்டன்ஸும் யார் தராங்களோ அவங்க தான் உனக்கானவங்க, அவங்க உன் பக்கத்துலேயே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீசாங் தன்னைத்தானையே சொல்கிறதுக்கு ஐஃபாக்கும் புரியுது தன்னை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு. என்னோட லவ் எப்போவுமே ஹீரோக்கு மட்டும்தான் சொல்லும்போது இப்போ தான் ஹீசாங்க்கும் புரியுது என்னன்னாலும் ஹைஃபா மாற போகிறதும் கிடையாதுன்னு. ஸோ இப்போ தான் எனக்கு புரியுது நம்மளோட லவ் எப்போவுமே ஒரு தப்பான ஒரு பர்சன் மேலே தான் வந்துட்டுருக்குன்னு. இப்படி இங்கே ஹைஃபாட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின் ஹீசாங்கிட்ட பேசலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீசாங் வந்ததுமே எனக்கு தெரியல, உங்கள் கூட இருக்கிற டைம் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன், ஒரு லக்கேஜ் பர்சனாக தான் இருந்துச்சு, இது உங்களுக்கான கிஃப்ட்டு, இது உங்களோட பர்த்டேக்கு தரலான்னு வச்சுருந்தேன், பட் என்னால் தர முடியுமா என்னன்னு தெரில, அதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கா. என்னென்னா க்ளவுஸ் தான் கையால் செஞ்சுருக்கா, இது உங்களை கைக்கு கரெக்டாக செட் ஆகுமான்னு தெரில, ஏன்னா நான் மெஷர்மெண்ட் எதுவுமே எடுக்கலை, நானாக கெஸ் பண்ணி தான் போட்டேன், இது உங்களுக்கானதுன்னு சொல்லி கொடுக்கும்போது அங்கே ஒருத்தி லவ் பண்ணுற பொண்ணு ஆனால் லவ் பண்ண மாதிரி தான் இங்கே லவ் பண்ணாத ஒருத்தி தனக்காக எல்லாமே செய்கிறப்போ இங்கே அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க ஹீசாங். ஸோ இனி என்னன்னாலும் ஹீரோயினை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. ஸோ கொஞ்ச நாளாக ஹீரோயினை டேட் பண்ணுறதா ஏமாத்திட்டு இருந்த ஹீசாங்கை பற்றி பிறகு ஹீரோயினுக்கு தெரிய வருதப்போ இப்போ ஹீசாங்க ஹீரோயின் மேலே வந்திருக்க லவ் என்ன ஆகுங்கிறத போக போக பார்ப்போம். இந்த எபிசோட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.